காலையில பெரம்பூர்ல பேசிட்டு இப்ப குளத்தூர் வந்துகிட்டு இருப்பாரு. நிறைய பேர் லைவ்ல பார்த்துருப்பீங்க. இப்ப நான் சொல்றது உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும், இருந்தாலும் நான் சொல்லிடுறேன். ஏன்னா சுச்சுவேஷன் மாறிடுச்சு. என்னன்னா, தளபதிக்கு சரியான பாதுகாப்பு குளத்தூர்ல கொடுக்கல. தளபதி இஞ்சியா நான் அவர் கிட்ட போய் சேரவும் முடியல. அதனால் தளபதி அவர்கள் அங்க பேச முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டு அண்ணன் இங்கேயும் கேன்சல் பண்ணிட்டாங்க. தயவு செய்து அனைத்து கழக தோழர்களும் கழக நிர்வாகிகளும் வந்திருக்கின்ற பொதுமக்களுக்கும் நான் என்னுடைய சார்பாகவும் தமிழக வெற்றி கழக சார்பாகவும் ஆதனும் சார்பாகவும் வருத்தப்படுறேன். இருந்தால் தளபதி இன்னொரு நாள் தனியா வில்லிவாக்கத்துக்கு சோலாவா வராரு, கண்டிப்பா வருவாரு, உங்களெல்லாம் சந்திப்பாரு. இதுதான் உண்மை. ஆனா மிக விரைவில் தளபதி ஒவ்வொரு நம்ம வில்லிவாக்க தொகுதிக்கு மட்டும் தனியா ஒரு நாள் வராரு. அதாவது பெரம்பூர்ல மனு தாக்கல் பண்ணி முடிச்சுட்டு விஜய் அண்ணன் பெரம்பூர்ல பேசினார். ஸோ அங்க எல்லாம் நல்லபடியா தான் நடந்தது. அதை முடிச்சு குளத்தூர் யார் தொகுதின்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். ஸ்டாலின் அவர்களோட தொகுதிக்கு வரும்போது மைக் இஷ்யூ ஆகுது, அவரால் பேச முடியல. அவரு குளத்தூர்ல இருந்து வரும்போது பாத்தீங்கன்னா ஒரு காவல்துறையும் இல்லை. வண்டி சுத்தி நீங்க பாருங்க, லைவ் எடுத்து பாருங்க, ஒரு காவல்துறை, ஒரு பாதுகாப்பு இல்லை. ஸோ நிஜமாலே பயந்தாங்க, எங்களுக்கு பயம்தான். திரும்பவும் எங்களால அந்த மாதிரி ஒரு இஷ்யூவை எங்களால ஃபேஸ் பண்ண முடியாது. ஆனா நாங்க மக்களை சந்திக்க வரோம். ஆனா எல்லாருமே என்ன சொல்றாங்க, விஜய் அவர்களோட பிரசன்ஸ் வேணும், அவர் வரணும், அவர் வந்தாதானே ஏன் வீட்டுல இருக்காரு, ஏன் ஆபீஸ்ல இருக்காரு, ஏன் வரமாட்டாருன்ட்டு. அவர் வரும்போது இந்த மாதிரி நீங்க தடுக்கிறீங்க பாத்தீங்களா, மைக் இஷ்யூ பண்றது. இப்ப ரீசெண்டா இன்னைக்கு காலையில கூட பார்த்தேன், முதலமைச்சர் பிரச்சாரத்துக்கு போயிருக்காரு. ஓப்பன் ஸ்பேஸ், அதாவது அந்த வண்டி வேன்ல ஓப்பனா எந்திரிச்சு நின்று எல்லாரும் கை காட்டுறாரு. ஆனா விஜயனுக்கு மட்டும் வேன்குள்ளதான் இருக்கணும், தலை தெரியக்கூடாது, கை தெரியக்கூடாது, வெளியே வந்து மைக்கு பிடிச்சி பேசக்கூடாது. இந்த மாதிரி ஏகப்பட்ட இஷ்யூஸ். என்ன சொல்றாங்கன்னா, முதலமைச்சர் வராரு, அதனால நாங்க பேரிகார்டு போட்டிருக்கோம், இங்க விஜய் அவர்களை வந்து பேசக்கூடாது, ஸ்பாட்டை மாத்துங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள். வில்லிவாக்கத்துக்கு அவர் வரேன்னு சொல்லியிருந்தாரு. ஸோ அங்க பாதுகாப்பு இல்லாத காரணத்தினால வரும்போது நீங்க அந்த லைவ் எடுத்து பார்த்தா உங்களுக்கு நல்லாவே தெரியும். சுத்தி பாருங்க, ஒரு காவல்துறை கிடையாது, பாதுகாப்பு கிடையாது. அதே ஃபோர்ஸ்ல அவர் வில்லிவாக்கம் வந்திருந்தாருன்னா இங்க சொல்ல முடியாது, அந்த அளவு கூட என்ன வேணா நடந்திருக்கலாம். ஸோ நிஜமாலே கோவத்தோட இதை பதிவு பண்ணிக்கிறேன். இதுக்கு பதிலா இன்னைக்கு இந்த விஷயம் நடந்ததுக்கு பதிலா தமிழக வெற்றி கழகம் சார்பாக வில்லிவாக்கம் சட்டமன்ற தொகுதியில பொதுமக்கள் எல்லாமே அந்த கோவத்தை எலெக்ஷன்ல காட்ட போறாங்க. காரணம் என்னன்னா, அங்க வந்த பொதுமக்கள் நிறைய பெண்மணிகள் இருந்தாங்க, நிறைய பேர். இன்னைக்கு ஒர்க்கிங் டேவா இருந்து கூட அவ்வளவு கூட்டம் அங்க திரண்டு இருந்தது. நான் இந்த வீடியோ மெயினா பண்ண காரணம் என்ன தெரியுமா, இந்த சன் நியூஸ்ல குறிப்பிட்டு இந்த சன் நியூஸ்ல பாத்தீங்கன்னா, கூட்டம் இல்லாத காரணத்தினால விஜய் அவர்கள் வரல, இவ்வளவு நேரம் காத்திருந்த பொதுமக்கள் அதிர்ச்சியில் திரும்பி சென்றார்கள், 2 இடத்துல பேசிட்டு என் வில்லிவாக்கம் மட்டும் வரலன்னு சொல்லி இந்த சன் நியூஸ்காரங்க அந்த இடத்துல வந்து பேட்டி எடுக்கிறாங்க. நம்ம நிர்வாகிகளே அங்க சண்டை போட்டிருக்காங்க. என்ன நீங்க பண்றீங்க, இவ்வளவு கூட்டம் இருந்தது, உங்களுக்கு இது கூட்டமா தெரியலையா, கூட்டம் இல்லைன்னு போடுறீங்க, கூட்டம் இல்லாதனால விஜய் அவர்கள் வரலன்னு போடுறீங்க. அவ்வளவு கிரௌடு. அங்க வந்த மக்கள் எல்லாருமே வருத்தத்தோட திரும்பி போறாங்க. அவங்க சொல்ற விஷயம் என்ன தெரியுமா, பாவம் அந்த தம்பி வந்திருந்தா 2 வார்த்தை பேசிட்டு போயிருப்பாரு, அவரை பார்க்க இவ்வளவு ஜனங்கள் வந்திருக்காங்க, அவரை வர விடாம பண்ணிட்டாங்கல்லன்ட்டு. இதுக்கு எல்லாமே வில்லிவாக்கம் சட்டமன்ற தொகுதியில அண்ணா ஆதவ அர்ஜுனா அவர்களை பெரிய வாக்கு வித்தியாசத்துல நாங்க ஜெயிக்க வைப்போம். இந்த கோவத்துக்கான பதில் அதுதான்.